ஹே கைஸ், வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். நான் உங்கள் மகி. கைஸ், இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோன்னு பாத்தீங்கன்னா சுங்கத்து கருப்பராயன் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருப்பராயன் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். என்னடா பேர்லயே வந்து சுங்கத்து கருப்பராயன் இருக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணலாம். அதே மாதிரி தாங்க எனக்கும் இருந்தது. பழமையான கோயிலுங்க. அதே சமயம் நிறைய மிஸ்ட்ரிகள் கலந்த ஒரு கோயில் மாதிரி இருக்கும். நான் இந்த கோயில் என்ன டீட்டெயில் அப்படின்றது இந்த வீடியோல உங்களுக்கு வந்து நான் சொல்றேன். இந்த கோயில் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சத்தியமங்கலத்துல இருந்து ஈரோடு போற வழியில காசிபாளையம் அப்படின்ற கிராமம் வந்து இருக்குங்க. அதாவது நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பேயணைத்துறை அப்படின்ற ஒரு வீடியோ வந்து இந்த காசிபாளையத்துல வந்து எடுத்திருப்போம். பவானி ஆத்தோரம். அந்த ஆத்தோரத்திலேயே வந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்தோம்னா நம்ம இந்த சுங்கத்து கருப்பராயன் கோயில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோயிலுக்கு வந்து சேர்ந்துடலாங்க. இந்த கோயில்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 வருடங்களுக்கு மேல் பழமையான ஒரு கோயில்னு வந்து சொல்றாங்க. ரொம்பவுமே ஒரு சக்தி வாய்ந்த கோயில்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய காசியூர், அதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சில கிராமங்கள்லாம் பாத்தீங்கன்னா இங்கதான் இருந்துதான். இதுவே பாத்தீங்கன்னா சுங்கமேடு அப்படின்ற ஒரு கிராமமா தான் இருந்துதான். அதுக்கப்புறம் இங்க இருந்து ஷிஃப்ட் ஆகிதான் இப்ப வந்து எல்லாருமே ரோட்டுக்கு பக்கத்துல போனதா சொல்றாங்க. இங்க வந்துட்டு முன்னாடி அந்த கிராமம்லாம் இருந்துச்சுல, அதாவது பவானி ஆத்தை தாண்டி அந்த கிராமம் எல்லாம் இருந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா இந்த கருப்பராயன் கோயில் இருக்கு பாத்தீங்களா, நமக்கு பின்னாடி நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்ப இந்த கோயில்ல வந்து பணமாவோ இல்ல பொருளாவோ இங்க கொண்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த அந்த பக்கம் இருக்கக்கூடிய கிராமத்துக்கே நம்ம வந்து போகணும் அப்படின்றதுதான் ஐதீகம். அது வந்து முன்னொரு காலத்துல இருந்து இங்க வந்து அது நடந்துட்டு இருக்கு. அந்த தகவலை தெரிஞ்சுதான் இன்னைக்கு நம்ம இங்க வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். வாங்க அந்த கோயில் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத போய் பார்க்கலாம். கைஸ், இந்த இடத்துல பாத்தீங்கன்னா முன்னாடியே நிறைய வேல்கள்லாம் வச்சிருக்காங்க. நீங்க பாருங்க, நிறைய வேல்கள் வச்சிருக்கிறத நீங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா புதன்கிழமை இங்க வந்து கிடாவாட்டு நடக்குமாமா. அதுக்காக இங்க வந்து முன்னாடி பலிபீடம் இங்க வந்து இருக்குதுங்க. அதே சமயம் இங்க இருக்கக்கூடிய வேல்கள்ல பாத்தீங்கன்னா அந்த பூசணிக்காய், அதுக்கப்புறம் அந்த பேப்பர்ல பேர் எழுதி போடுற மாதிரி ஒரு ஐதீகம் வந்து இங்க எழுதி போட்டிருக்கிறாங்க. வாங்க நம்ம உள்ள போய் பார்க்கலாம். ஸோ என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 2 சாமிக்கு வந்து சிலை அமைச்சிருக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மகாமுனி சுவாமி அப்படின்னு சொல்லி ஒரு தெய்வத்துக்கு வந்து இங்கே சிலை அமைச்சிருக்கிறாங்க. அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க வந்த அருள்மிகு சுங்கத்து கருப்பராயன் சுவாமி அப்படின்னு சொல்லக்கூடிய சுயம்பு வடிவில் இருக்கக்கூடிய அந்த தெய்வங்களும் கீழே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த குதிரையெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னொரு காலத்தில் ரொம்ப நாளுக்கு முன்னாடி கட்டின மாதிரி இருக்கு. அதாவது ரொம்ப காலம் மீன்ஸ் ஒரு 60 ஒரு 100 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த கோயில்ல நான் பார்த்து ஆச்சரியப்பட்ட விஷயம் இன்னொன்னு இருக்குங்க. வாங்க காட்டுறேன். இங்க பாருங்களேன், கிட்டத்தட்ட இந்த மரம் பாருங்களேன், கிட்டத்தட்ட எவ்வளவு வருஷம் பழமையா இருந்திருக்கும். எவ்வளவு பெரிய மரம் பாத்தீங்களா? சான்ஸே இல்லைங்க, வேற மாதிரி ஒரு ஹைட்ல இருக்குங்க. கைஸ், இந்த மரம் பாருங்களேன், எவ்வளவு பெரிய மரம் பாருங்களேன். கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேல இருக்குங்க இது. அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா எதிர் சாமி வச்சிருக்காங்க. ஐயன் சாமின்னு சொல்லி இங்க ஒரு சாமி இருக்குங்க. அதாவது இங்க பாத்தீங்கன்னா கெடா அந்த வெட்டுற டைம்ல இங்க வந்து சுத்த பூஜை தான் நடக்கும். முன்னாடி இருக்கிற தெய்வங்களுக்கு தான் வந்து கெடா எல்லாம் வெட்டுறது அப்படின்ற மாதிரி தகவல் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா 7 கன்னிமார்களுக்கும் சிலை அமைச்சு இங்க வழிபட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த கோயிலுக்கு பின்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 2-3 பாம்பு சிலை, அதாவது அந்த காலத்துல இருந்த சிலைகளும், அதுக்கப்புறம் வேண்டுதலுக்கு ஒரு சில சிலைகள்லாம் வந்து செஞ்சு வைப்பாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி சிலைகளும் இங்க வந்து வச்சிருக்காங்க. இங்க பாருங்க. ஸோ இதுதாங்க வந்து அந்த வேண்டுதலுக்காக செஞ்சு வைக்கப்பட்ட சிலைகள். உங்களுக்கு நான் அந்த பக்கம் போய் காட்டுறேன். ஸோ இதுதாங்க, அங்க பாருங்க, இங்க மரம் இருக்கு பாத்தீங்களா, மரத்துக்கு கீழே அந்த பாம்பு சிலைகள் இருக்கிற மாதிரி அங்க ஒரு 2 அமைப்பு இருக்குதுங்க. இப்போ வந்து நான் உங்களுக்கு சொன்ன பாத்தீங்களா ஸ்டார்டிங்லயே, ப்ரோ இங்க வா. இதுதாங்க வந்து ஸ்டார்டிங்கு. இந்த கோயிலுக்கு வரணும் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது காசிபாளையத்துல இருந்து ஒரு லெஃப்ட் கட்டு, அந்த லெஃப்ட் கட்டில் அப்படியே உள்ளே வந்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு சின்ன வாய்க்கால் இருக்கும், அதில் அப்படியே நம்ம வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மேப்லலாம் போட்டிங்கன்னா வைங்களேன் எங்கேயோ காட்டுது, அதாவது எங்கேயோ வண்டி நிப்பாட்டிட்டு எங்கேயோ போகிற மாதிரி காட்டுது. அதுக்கப்புறம் இங்கே பக்கத்தில் வந்து விசாரிக்கும் போது தான் இப்படி போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோட்ட வழியாக வந்து அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் வண்டியை நிப்பாட்டிட்டு இன்னொரு தோட்டத்துக்குள்ளே வந்து தாங்க இந்த கோயிலுக்கு வர மாதிரியே இருக்குது. நாளைக்கு நீங்கள் வர்றீங்க அப்படின்னாலும் பார்த்து சேஃபாக வந்துக்குங்க. அதாவது கேட்டு தெரிஞ்சுட்டு மேப்பை பார்த்துட்டு எங்கேயும் போயிடாதீங்க, இங்கே வந்து யாராவது கேட்டு வந்துருங்க. இப்போ வந்து நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன் இந்த பவானி ஆறு.
அதை வந்து பார்க்க போகிறோம். கொடுக்குறோம். இப்போ வந்து நம்ம இதுதாங்க அந்த பவானி ஆறு. அதுக்கு போகிறதுக்கு உண்டான வழி அமைச்சிருக்கிறாங்க. சுற்றியும் தோட்டம் தாங்க. இந்த இடத்துக்கு சுற்றியுமே தோட்டம் தான் இருக்குது. அந்த காலத்தில் வந்து இங்கே காசு கட்டிட்டு போனால் தண்ணியெல்லாம் வந்து அவங்கள எதுவுமே பண்ணாதான். அதாவது அவங்க போயிட்டு வர வரைக்கும் தண்ணி கம்மியாக தான் போகுமா, பத்திரமா போயிட்டு வந்துடுவாங்களாம். காசு கட்டாமல் போனவங்க நிறைய பேர்த்த அடிச்சுட்டு போனதாகவும் சொல்லியிருந்தாங்க. பாருங்களேன் எவ்வளோ மீன் மேய்ஞ்சிட்டு இருக்குன்ட்டு. ஏன் ப்ரோ? இங்கே பாருங்களேன் எவ்வளோ மீன் ஆடிட்டு இருக்குன்ட்டு. இப்போ காலை விடுறேன், எவ்வளோ மீன் வந்து கடிக்கும் பாருங்க. என்னடா அவனுங்க சீண்டாம போயிட்டு இருக்கிறானுங்க. ஏய் நிறைய மீன் இருக்கு ப்ரோ. ஆனா யாரும் பிடிக்கிறது இல்லை போலங்க. இதுதாங்க அந்த பவானி ஆறு. ஸோ இந்த இடத்துல தான் வந்து முன்னொரு காலத்துல ஆற்றை தாண்டி போறது அந்த மற்ற விஷயங்கள்லாம் நடந்த ஒரு இடம். இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த நான் சொல்லிட்டு இருந்த அந்த ஊர்கள்லாம் இருந்தது. இப்படி அந்த ஊர்ல இருந்து இந்த பக்கம் தாண்டறதுக்கும் இந்த ஊர்ல இருந்து அந்த பக்கம் தாண்டறதுக்கும் இங்க இருக்கக்கூடிய கருப்பராயனை வேண்டிட்டு தான் தாண்டுவாங்களாம். அதே சமயம் ஒன்று நம்ம வந்து இந்த இந்த கோயிலை சுற்றி இருக்கிற தோட்டங்க இருக்கு பார்த்தீங்களா, அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய பயிர்களோ இல்லை முதல் விளைச்சல் இங்கே கொண்டு வந்து சுங்க மாதிரி கட்டிட்டு அதை வந்து அதுக்கப்புறம் தான் விற்பனைக்கு கொண்டு போகிறதா வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில மக்கள் அந்த மாதிரி அந்த காலத்தில் இருந்தாங்களாம். அதெல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. ரொம்பவுமே ஒரு மிஸ்ட்ரியான கோயிலுங்க, ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் அப்படின்ற மாதிரி இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே சொல்கிறாங்க. கைஸ் அவ்வளோதாங்க. இந்த கோயிலில் வந்து ஒரு ஐயன் கோயில் அப்படின்னு சொல்லக்கூடிய சுங்கத்து கருப்பராங்கோயிலுங்க. இந்த கோயிலை சுற்றி எல்லாமே பார்த்தோம், என்னென்ன சிலைகள் இருக்குது அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் இந்த கோயிலுக்கு பின்னாடி அங்கே வந்து அதாவது குழந்தை வர்றதுக்காக ஒரு சில வழிபாடுகள்லாம் செஞ்சுருக்கிறாங்க, எல்லா கோயிலையும் இருக்கிற மாதிரி. இப்போ வந்து இந்த கோயிலில் எப்பப்போ விசேஷம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திங்கள் வெள்ளி அப்படி அந்த டைமில் வந்து பூஜை நடக்குமா. அதே சமயம் அமாவாசை பௌர்ணமி அந்த டைமில் வந்து இந்த கோயிலில் வந்து பூஜை நடக்குதுங்க. இப்போ இந்த கோயிலோட பூசாரி வந்து கோபியில் வந்து இருக்காப்லையா. ஸோ நீங்கள் திங்கக்கிழமை இல்லைனா வெள்ளிக்கிழமை வந்தீங்க அப்படின்னா, சப்போஸ் யாரும் இல்லை அப்படின்னா அங்கே வந்து உங்களுக்கு இந்த கோயிலை பற்றி டீட்டெயில் தெரியணும் அப்படின்னா அந்த அங்கே பாருங்கள், அங்கே ஒரு போர்டில் வந்து நம்பர் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து தேவைப்பட்டால் நீங்கள் வந்து கால் பண்ணிட்டு நீங்கள் வந்து வரலாம். அவ்வளோதாங்க. இந்த கோயிலில் ஃபுல்லாக வந்து இவ்வளோதான் இருக்குது. அதாவது பவானி ஆற்றை தாண்டறதுக்கு கருப்பராயங்கிட்ட காசு கட்டிட்டு போகிறது அப்படின்றதெல்லாம் நான் இங்கே தான் பார்க்குறேன் ஃபஸ்ட் டைம். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கும் புதுசாக இருக்குன்னு நம்புகிறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோவை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல பதிவோட அடுத்த வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நான் மகி.